வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சோசியல். இதில் நம்ம ஜாகிரஃபியில் செகண்ட் லெசன் பார்க்குறோம், வெதர் அண்டு கிளைமேட். ஓகேங்களா? இது ஏற்கனவே நம்ம 1 மார்க் அண்ட் 2 மார்க் இதெல்லாம் போட்டாச்சு. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஷின்ஸ் அதிகம்தான். நம்மளுக்கு லெசனும் கொஞ்சம் பெரிய லெசன் தான். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது டீட்டெயில் கொஷின், எக்ஸ்ட்ரா ஒரு 3 கொஷின் இருக்குது, அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ எல்லாம் டெஸ்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிட முடியும். அண்ட் என்எம்எஸ் புக் பேக் மட்டுமே நம்பி இருக்காதீங்க, உள்ளேயும் படித்தாகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ண ஏரியாக்கள் எல்லாமே பண்ணணும். நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறேன். திரும்பவும் என்எம்எஸ் ஸ்டூடெண்ட் எழுதுகிறவங்களுக்கு திரும்பவும் மறுபடியும் முன்னாடி போட்ட மாதிரியே தான், லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த மாதிரியே தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் இயர் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுக்கல, இந்த தடவை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிட முடியும். ஓகே, இன்றைக்கி இதிலேருந்து பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? டிஸ்டிங்யூஸ்லேருந்து இது வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி ரீசனிங் கொஷின் அண்ட் பேராகிராஃப். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். The weather and climate in different regions vary. Weather and climate இது வந்து டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ்க்கு எப்படி வந்து வேரி ஆகுது? ஆன்சர் பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 96. ஓகேங்களா? Angle of the sun's rays, the length of daytime, altitude, distribution of land and water bodies, location and direction of mountain ranges, air pressure, winds and ocean currents are the major factors which affect the weather and climate of a region. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இதெல்லாம் தான் டிசைட் பண்ணுது வெதரையும் கிளைமேட்டையும் ஒவ்வொரு ரீஜியன்லேயும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Temperature decreases with increases in altitude. அதாவது மேலே நம்ம போக போக எப்படி வெப்பம் குறையுது, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ரீசன்? அதுக்கான ரீசன் என்ன? ஆன்சர் பாருங்கள், பேஜ் நம்பர் 97. Temperature varies both horizontally and vertically. Temperature decreases with increasing height is known as lapse rate, which is 6.5 degrees Celsius per 1000 meters in troposphere. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளோ டிகிரி குறையுதுங்க? 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் குறையுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மவுண்டைன் கிளைம்பர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் while ascending peaks. ஏன் வந்து மலை ஏறுறவங்க ஆக்சிஜன் சிலிண்டரை கேரி பண்ணிட்டு போகிறாங்க? ஆன்சர் பாருங்கள், பேஜ் நம்பர் 100. தேர்ட் கொஷின். With decreasing air pressure, the availability of oxygen to breathe also decreases. Okay, with decreasing air pressure, the availability of oxygen to breathe also decreases. அப்போ அங்கே வந்து ஏர் ப்ரெஷர் மேலே போக போக நம்மளுக்கு ஏருடைய அந்த ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும், ஆக்சிஜனும் அதனால் குறைவாக கிடைக்குது. அட் வெரி ஹை ஆல்டிடியூட்ஸ் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அண்ட் அவைலபிள் ஆக்சிஜன் கெட்ஸ் ஸோ லோ தட் பீப்புள் கேன் பிகம் சிக் அண்ட் ஈவன் டை. மவுண்டைன் கிளைம்பர்ஸ் யூஸ் பாட்டில்டு ஆக்சிஜன் வென் தே ascend very high peaks. ஓகேங்களா? they also take time to get used to the altitude as the quick move from high pressure to low pressure can cause decompression sickness. ஸோ இது என்னென்னா மேலே போக போக அந்த இடத்துல இங்கே நம்மளுக்கு வந்து நல்ல காற்று நல்ல அழுத்தம் இங்கே அதிகரிக்குது, ப்ரெஷர் வந்து நல்லா இங்கே நல்லா அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆக்சிஜனும் நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்கிது. மேலே போக போக அது டிக்ரீஸ் ஆகுது. அதனால் என்ன, மூச்சு விட சிரமமாக இருக்குது. இங்கிருந்து அங்கே போகும் பொழுது அந்த பழக்கத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகாமல் இருக்கிறதுனால உடனே நம்மளுடைய பாடி அதுக்கு ஏற்றுக்காது. அதனால தான்
நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரை மேலே போகும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பாடியும் அடாப்ட் ஆகிக்கும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லாமல் போவாங்க, ரொம்ப துணிச்சலான ஆட்கள். சரிங்களா, அடிக்கடி ஏறிட்டு வரவங்க அந்த மாதிரி பண்ணலாம், ஏதோ 100ல் ஒருவர். ஓகே, ஸோ நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகல, அப்படி மேலே போகும் பொழுது நம்ம அங்கே சிக்காகிறதுக்கும் இல்லை ஈவன் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டீட்டெயில் கொஷின் பாருங்கள். ஹவ் இஸ் டெம்பரேச்சர் மெஷர்டு? டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 97 இருக்குது. மெஷரிங் டெம்பரேச்சர், இது இந்த பேராகிராஃப் இது வரைக்குமே கொடுத்துக்கணும் நீங்கள். சரிங்களா? The temperature of a unit volume of air at a given time is measured in scale like Celsius, Fahrenheit and Kelvin. Meteorologist measures the temperature by the thermometer, Stephenson scale and minimum and maximum thermometer. The energy received by the earth through insolation is lost by outgoing radiation. இதில் என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் வந்து எப்படி இதை வச்சு மெஷர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மெட்ரலாஜிஸ்ட் அப்படின்னா என்னதுங்க, வானிலை ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் பை இதெல்லாம் எதன் மூலமாக, தெர்மோமீட்டர், ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் தெர்மோமீட்டர், இதை வச்சு அவங்க மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. த எனர்ஜி ரிசீவ்டு பை த எர்த் த்ரூ insolation is lost by outgoing radiation. Atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. ஓகேங்களா, அவுட்கோயிங் ரேடியேஷன் எந்த டைமில் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதான் நம்மளுக்கு சொல்கிறாங்களே மினிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெய்லியுமே இந்த வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க இல்லையா, சொல்கிறோம் வெதர் கண்டிஷன், வெதர் ரிப்போர்ட், அது எல்லாமே இந்த இதில் தான். அதாவது so the maximum temperature is recorded between 2 and 4 pm regularly and minimum temperature is recorded around 4 am before sunrise. ஓகேங்களா, இப்போ மினிமம் டெம்பரேச்சர் எப்படி எடுத்துக்கிறாங்க, கணக்கிடப்படுது எதை 4 amக்கு முன்னாடியே. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஈவினிங், அதாவது 2 and 4 pm அந்த மதியத்துக்கு அப்புறம், அதை தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. Mean temperature, the average of maximum and minimum temperature within 24 hours is called mean daily temperature. Okay, so இந்த இதில் தான் இப்படி கணக்கிடப்படுது. Diurnal range of temperature is the difference between the maximum and minimum temperatures of a day. Annual range of temperature is the difference, the highest and lowest mean monthly temperature of a year. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Write about the wind and its types. Second question, answer பாருங்கள். 101, பேஜ் நம்பர் 101. The wind system are broadly categorized into 3 types: planetary winds, seasonal winds, local winds. Planetary winds தனித்தனியாக போட்டு அதுக்கு டாபிக் நேராக போட்டு எழுதிக்கோங்க. பிளானட்டரி விண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாபிக், சீசனல் விண்ட்ஸ் அடுத்தது, லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு அவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக டாபிக் போட்டு டிவைட் பண்ணி கரெக்டாக நீட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா. Planetary winds are the ones which blow almost in the same direction throughout the year. So they are called as permanent or planetary winds. Trade winds, westerlies and polar easterlies are the types of prevailing winds. Okay, so planetary winds அப்படின்னா என்னதுங்க, இயர் ஃபுல்லாக ஒரே டைரெக்ஷன்லேயே வீசக்கூடியது தான் பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பர்மனெண்ட் விண்ட் இல்லைனா பிளானட்டரி விண்ட்ஸ். பிளானட்டரி விண்ட்ஸ் பர்மனெண்ட்னா என்ன, நிரந்தரமான இது இல்லைனா பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னா கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. இது எழுதிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு தனியாக, சரிங்களா, எக்ஸாம்பிள்னு போட்டு இது ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லைஸ்,
இந்த இது சரிங்களா, ட்ரேட் விண்ட்ஸ் வெஸ்டர்லைஸ் போலார் ஈஸ்டர்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மட்டும் போட்டு கீழே எழுதிக்கோங்க சரிங்களா, எக்ஸாம்பிள்னு போட்டுக்கோங்க. சீசனல் winds are those which change their direction according to season in the year. சரிங்களா, அது சீசனை பொறுத்து அந்த இயர் ஃபுல்லாக மாறும். They are called a monsoon winds. These winds blow from sea to land during summer and land to sea during winter. சரிங்களா, அடுத்து local winds. Local winds are the winds blow over a small area only during a particular time of a day or a short period of a year. Land and sea breezes are example of the winds. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நடுவில் இதுக்கு மட்டும் கொடுக்கல. இது ரொம்ப ஈஸி தான், நல்லா புரிஞ்சு எழுதிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னா ஒரே திசையிலேயே இருக்கக்கூடிய, ஒரே திசையிலேயே இயர் ஃபுல்லாக ஒரே டைரெக்ஷன்லேயே இருக்கக்கூடியது பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படிங்கிறோம். சீசனல் விண்ட்ஸ் அப்படின்னா இது சீசன், அந்த இதில் அந்த சீசனை பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய விண்டு இது. இது வந்து என்ன பண்ணும், லேண்ட்லேருந்து சீக்கும் சீலேருந்து லேண்டுக்கும் அப்படி மாறி வரும். அடுத்து லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளார வீசக்கூடிய அந்த காற்று தான் லோக்கல் விண்ட்ஸ் அப்படிங்கிறோம். சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் போட்டு நீட்டாக கீழே எழுதிடுங்க. இதுக்கும் எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க, இதுக்கு மட்டும் இல்லை. ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு பேஜ் ஃபுல்லாக, ஒரு பேஜுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் த வெதர் எலிமெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கிறது அங்கங்கே மார்க் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து ஒரே இடத்துல இருக்காது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால லெசன் ஃபுல்லாகவே அங்கங்கே மார்க் பண்ணுறதா இருந்துச்சு சரியா, அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் உங்களுக்கு 96. ஓகேங்களா, மெஷரிங் எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. மேஜர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், இது 1 by 1 பாயிண்ட் போட்டுக்கோங்க நீட்டாக. டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்டு விண்டு. ஓகேங்களா, இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 96 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இது ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்து இதோட பாயிண்ட்டு சரிங்களா, 3rd கொஷினோட பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரெயின்ஃபால். அடுத்த ஹெட்டிங் டெம்பரேச்சருக்கு. ஃபஸ்ட்டு இதில் டெம்பரேச்சர் தானே இருக்குது, அப்போ டெம்பரேச்சருக்கு என்ன மெஷரிங் எலிமெண்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க, இது எழுதிக்கணும். ஓகேங்களா, இதிலேருந்து இது வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, தெர்மாமீட்டர் அப்படின்னு போட்டு டெம்பரேச்சர்னு போட்டுக்கோங்க. டெம்பரேச்சருக்கு கீழே இதை கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ டெம்பரேச்சர் இதுக்கு கீழே இந்த பாயிண்ட் மட்டும் கொடுங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் எ யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் அட் எ கிவன் டைம் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கேல்ஸ் லைக் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். மெட்ரலாஜிஸ்ட் மெஷர்ஸ் த டெம்பரேச்சர் பை த தெர்மாமீட்டர்ஸ், ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் தெர்மாமீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நம்ம என்ன இதுக்கு பாயிண்ட் நம்ம கொடுக்கணும்னா எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா, அது மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சருக்கு இதை கொடுங்க. ஓகேவா, அடுத்து ரெயின்ஃபால். ஹெட்டிங் ரெயின்ஃபால் போட்டுக்கோங்க. ரெயின் இஸ் எ மேஜர் காம்போனன்ட். இது எங்கே இருக்கு, பேஜ் நம்பர் 99 இருக்குது. Rain is a major component of the water cycle and is responsible for depositing most of the fresh water on the earth. Rainfall is measured by rain gauge. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து ரெயின் அப்போது மெஷர் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு மெஷர் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா, 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 5 சென்டிமீட்டர் வந்திருக்கு, 1 சென்டிமீட்டர் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்படி எப்படி மெஷர் பண்ணுறாங்க, ரெயின்ஃபால் இஸ் மெஷர்டு பை ரெயின் கேஜ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ரெயின்ஃபால், இதுக்கு வந்து இதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க, நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறது எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஹெட்டிங் மெஷரிங் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அடுத்த ஹெட்டிங். ஓகே, பேஜ் நம்பர் 100. மெட்ரலாஜிஸ்ட் யூஸ் பாராமீட்டர் ஆர் aneroid parameter to measure the air pressure. Barograms are used for recording continuous variation in atmospheric pressure. Okay,
அடுத்த ஹெட்டிங் ஹியூமிடிட்டி. ஹைக்ரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹியூமிடிட்டி. இதுக்கு இது ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் விண்டு, மெஷரிங் விண்டு. ஓகேங்களா? மெட்ரலாஜிஸ்ட் மெஷர்ஸ் விண்ட் டைரக்ஷன் யூஸிங் விண்ட் வேன் ஆர் வெதர் காக். Wind speed is measured by anemometer. Wind rose is a diagram used to depict the direction and periods of prevailing winds on map. Metrograph or triple register is an instrument which records wind speed and direction, sunshine and precipitation. It is also provides graphic representation. இது வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த தேர்ட் கொஷின். ஓகேங்களா? தேர்ட் கொஷினுக்கு மறுபடியும் பாயிண்ட் சொல்கிறேன், எது எது எழுதணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு இது எழுதுவீங்க. சரிங்களா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்டு கிளைமேட். ஓகே, அப்படி போட்டு ஸோ இதை கூட நீங்கள் போட வேணாம், விட்டுருங்களேன். நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? மெஷரிங் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை ஆனால் என்ன இதுக்கு நம்ம மெஷர் பண்ணுறோம், எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கணும். சரிங்களா? ஒன் பை ஒன்னாக போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டெம்பரேச்சருக்கு எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஓகே, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், இதோட இதுலேருந்து இது வரைக்கும் டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க. அடுத்தது ரெயின்ஃபால். ஓகே, ரெயின்ஃபால்க்கு இது கொடுப்பீங்க. அடுத்தது ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்டு. ஓகேங்களா? ஸோ இதோட முடியுது இந்த கொஷின். ஓகே, இதோட கொஷின் ஆன்சர் நம்மளுக்கு முடிஞ்சது. கிவ் எனி 3 சஜஷன்ஸ் டு ரெடியூஸ் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங், பூமி வெப்பமயமாதல். ஓகே, அதுக்கு உங்களுடைய சஜஷன் 3 சஜஷன் கொடுக்க சொல்கிறாங்க. எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? Switching over to renewable energy sources, reduce water wastage, shrinking carbon profile. ஓகேங்களா? ஸோ இது கொடுக்கலாம். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் சஜஷன் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் மேப் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹிஸ்ட்ரி மேப் எல்லாமே போட்டிருக்கேன். எந்தெந்த லெசனுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ எல்லா லெசனுக்குமே போட்டிருக்கேன். அடுத்து ஜியாகிரஃபிக்கு கொடுக்குறேன். சரிங்களா? மேப் நானே மார்க் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது கிளியராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பாருங்கள், பார்க்காதவங்க ஹிஸ்ட்ரி மேப் மார்க் பண்ணி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஓகேவா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.